Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். முதல் 11 வசனங்களை வாசிக்க போகிறேன். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே வந்து நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பாருங்கள், பேதுருவும் யாக்கோபும் யோவானும் மீன் பிடித்து விட்டு ஒரு மீன் கூட கிடைக்காமல் தங்களுடைய வலைகளை கழுவி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி அவருடைய வாழ்க்கையிலே என்றுதான் சொல்ல வேண்டும். மீன் பிடிக்கிறவன் அன்றைக்கு மீன் பிடிச்சாதான் அவனுக்கு வேலையாகும், அன்றைக்கு மீன் பிடிச்சாதான் அவனுக்கு வருமானம். மீன் பிடிக்க போய் ராம் முழுவதும் பாடுபட்டு பிரயாசப்பட்டு வேர்வை சிந்தி கடைசியில் ஒண்ணுமே கிடைக்கவில்லை. வந்து வலையை கழுவி கொண்டிருக்கிறார்கள். தோல்வி, பொருளாதார ரீதியிலே அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வியை கண்டவர்களாக அவர்கள் அங்கே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே இயேசு அவர்களிடத்தில் வருகிறார். இயேசு அந்த படகுள்ள ஒன்றிலே ஏறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த படகுள்ள ஒன்றிலே ஏறினாராம். வந்த உடனே என்ன பண்ண வைக்கிறார்? அவர்களை ஒன்று செய்ய வைக்கிறார். படகை கொஞ்சம் கொடு என்று அவர்களிடத்திலே ஒன்றை கொடுக்க வைக்கிறார். கொடுக்க வைத்த உடனே அவர்கள் கொடுக்கிறார்கள். அதில் ஏறி நின்று அவர் போதிக்கிறார். போதித்த பிறகு இப்பொழுது 2வது முறை வலையை வீச சொல்லுகிறார். 2வது முறை முயற்சி எடுக்க சொல்லுகிறார். அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு அநேகர் ஒருவேளை பொருளாதாரத்திலே தோல்வியுற்றவர்களாய், பொருளாதாரத்திலே சில இழப்புகளை சந்தித்த நிலையிலே, பொருளாதாரத்திலே தேவைகளின் மத்தியிலே சில பிரயாசங்களிலே வெற்றி கிடைக்காமல் தோல்வி அடைந்து ஒரு சிலர் இந்த இடத்திலே பதிலுக்காக வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் எனக்கு ஏதாவது செய்வாரா என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. நான் அதை பற்றி தான் போதிச்சு கொண்டிருக்கிறேன். வலையை கழுவி கொண்டிருக்கிறார்களுக்கு நான் சொல்லுகிறேன், வலையை கழுவி கொண்டிருக்கிறீர்களா? எல்லாம் முடிஞ்சதுன்னு எல்லாத்தையும் மூடி வைக்க வேண்டாம். ஏனென்றால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு புதிய ஆரம்பம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்பமாக போகிறது. ஒரு திருப்பு முனை உண்டாக போகிறது. ஒரு பெரிய அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாக போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வைந்திருக்கிறீர்கள். ஒருவேளை கையில ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், ஆனால் காது இருக்குது கேட்கறதுக்கு. எத்தனை பேர் காது இருக்கு கேட்கறதுக்கு? மனம் இருக்கு கீழ்ப்படுகிறதுக்கு. விசுவாசம் இருக்கிறது, உள்ளத்திலே நம்பிக்கை இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு இணங்கக்கூடிய உள்ளம் இருக்கிறது. அதுவே ஒரு பெரிய ஒரு பாக்கியம், நீங்கள் பெற்ற பாக்கியம். பாருங்க, ஒண்ணுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, இதை கேளுங்கள் இன்றைக்கு. ஏன்னா பேதருக்கு ஒண்ணும் இல்லை, போட்டு வந்து எம்டி, ஒண்ணுமே கிடையாது. வலையை கழுவி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி மூடி வச்சுட்டு போற நேரம் வந்துருச்சு. அந்த நேரத்துல பார்த்து இயேசு வந்து சொல்றாரு, 2வது முறையா இப்பொழுது போடுங்கன்னு சொல்றாரு. ஆனா 2வது முறையா போடுங்கன்னு சொல்றதுக்கு முன்னால ஒண்ணு நடந்து விட்டது. கடைசியில தான் சொல்றாரு. அவர்கள் போட்ல ஏறி, படகுல ஏறி போதித்து விட்டு அதன் பிறகுதான் சொல்லுகிறார், மறுபடியும் உன்னுடைய வலையை ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கு முன்னால ஒண்ணு நடந்து விட்டது. அது என்ன? அவர் வந்த உடனேயே அந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், அந்த முதலாவது காரியம், அதை அவருடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து விட்டார். என்ன? கர்த்தர் தான் என்னுடைய சோர்ஸ் என்கிறது மூல வந்துருச்சு. எப்படி? அவர்கள் தன்னுடைய காலி வலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, காலி போட்டையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, காலி படவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொருவருடைய முகத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. பேதுரு முகத்துல தோல்வி, கண்ணீர் தான் எழுதி வைத்திருக்கிறது. யாக்கோபு முகத்திலையும் தோல்விதான் எழுதி வைத்திருக்கிறது. யோவானுடைய முகத்திலையும் தோல்விதான் காணப்படுகிறது. எல்லாரும் இந்த தோல்வி முகத்தையே பார்த்து கொண்டு
இந்த காலி வலையும் காலி போட்டையும் தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திடீரென்று இயேசு வந்து என்ன சொல்றாரு, இந்த போட்டை எங்கிட்ட கொடுன்றாரு. எங்கிட்ட கொடுன்னு அவர் எழுந்து நின்று போதிக்கிறார். அந்த போதனையை இவர்கள் கேட்கிறார்கள். கண்கள் எல்லாம் இப்போ காலி வலையிலிருந்தும் காலி படவிலிருந்தும் ஏமாற்றமடைந்த முகங்களிலிருந்து திரும்பி இந்த அற்புத தேவ மைந்தனாகிய இயேசுவின் பேர்ல வைக்கப்படுகிறது. முதல் முறையா பாக்குறாங்க, அடே அப்பா என்னமோ போதிக்கிறார் இவரு, என்னுடைய தேவையின் மத்தியில என் காலி வலையை வைத்துக் கொண்டு நான் இங்க என்ன நொந்து கொண்டிருக்கிற வேளையில இவர் வந்து கொண்டு அற்புதமான நம்பிக்கையை போதித்துக் கொண்டிருக்கிறாரே, அற்புதமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறாரே. இயேசு என்ன போதித்திருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இயேசு வெற்றியை தான் போதிக்கிறவர், முற்போக்கான காரியங்களை தான் போதிக்கிறவர். அவர் வந்து போதிச்ச உடனே கண்கள் எல்லாம் அங்கே திரும்புகிறது. முதல் முறையாக அவர்கள் ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை, திருப்பு முனை அடைகிறார்கள். அது என்ன, இவர்தான் என்னுடைய பிரச்சனைக்கு பதிலா இருக்கக்கூடும் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே உருவாகிறது. நீங்க போய் இந்த கடற்கரையில போயிட்டு பீச்சில் மெட்ராஸ்ல பாருங்க, எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. யாராவது ஒரு ஆள்கிட்ட போய் இந்த போட்டு கொஞ்சம் கொடுப்பா, நான் பிரசங்கம் பண்ணிட்டு கொடுக்குறேன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்க மேல ஒரு நம்பிக்கை இருந்தா தான் கொடுப்பாங்க. அதுல நின்று பிரசங்கம் பண்ணி பாருங்க எத்தனை பேர் கேட்கறாங்க. இவர் ஒரு அற்புதமான மனிதர், தேவகுமாரன் இங்க வந்திருக்கிறார், என்னமோ பேசுகிறார், இவர் வித்தியாசமானவர் என்றது விளங்குகிறது. கண்கள் எல்லாம் அவர் மீது வைக்கப்படுகிறது. அதன் விளைவாக தான் அவர்கள் கேட்டார்கள், அவருக்கு கொடுத்தார்கள். அவர்களுக்கு ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் ஒன்றுமில்லாத அந்த போட்டை கொடுத்தார்கள், காலியா இருக்கிற அந்த படகை கொடுத்தார்கள். இப்ப சூழ்நிலை மாறிவிட்டது. எந்த விதத்துல மாறி இருக்கிறது? இன்னும் படகு நிரம்பல, ஆனா இப்ப படகுல இயேசு நின்று கொண்டிருக்கிறார். இப்பொழுது இவர்கள் காது கொடுத்து கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களுக்கு உள்ளதிலிருந்து எடுத்து கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். காது கேட்குது, கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், சில நிமிஷங்களுக்கு முன்னால இருந்த சூழ்நிலைக்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நான் சொல்லுகிறேன், இங்க நீங்க வர்றதுக்கு முன்னால சூழ்நிலை வேற, இப்ப சூழ்நிலை வேற. இங்க வர்றதுக்கு முன்னால் நம்பிக்கை இல்லாம வந்திருக்கலாம், பல கேள்விகளோடு வந்திருக்கலாம், சஞ்சலங்களோடு வந்திருக்கலாம், பாரங்களோடு வந்திருக்கலாம். ஆனா உள்ள வந்த பிறகு இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் கண்கள் அவருக்கு நேராக இன்றைக்கு திருப்பப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்பப்பட்டிருக்கிற சூழ்நிலை மாறிடுச்சு. ஏற்கனவே மாறி இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னும் ஒண்ணு படகு நிரம்பாமல் இருக்கலாம், சூழ்நிலை மாறிவிட்டது. அப்புறம் தான் சொல்றாரு, ஆழத்திலே கொண்டு போய் வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறாரு. ஒரு ரெண்டாவது சான்ஸ், ரெண்டாவது தடவை ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவது தடவை இதை முயற்சி எடுங்கள், இது நிச்சயமா நடக்கும் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். அதன் பிறகுதான் அவர்கள் அதை செய்கிறார்கள். அதுதான் முதலாவது காரியம். வந்த உடனே அவருடைய கண்களை தங்கள் மீது இருந்து, தோல்வியின் மீது இருந்து, காலி படவின் மீது இருந்து, காலி வலையின் மீது இருந்து திருப்பி தன் மீது வைக்க பண்ணுகிறார், தன்னுடைய வார்த்தையின் மீது வைக்க பண்ணுகிறார். அப்புறம் தான் வலையை போடுங்கலாம் சொல்லுகிறார்.